வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்தியன் ஆர்மிக்கு அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போன வீடியோவில் ஃபுல் டீட்டெயில் வந்து கொடுத்துருந்தோம். அப்படி இருந்தும் நீங்கள் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. நான் அதில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன், அட்மிட் கார்டு வந்து லிங்க்கு தான் ஓப்பன் ஆகிருக்கு, இன்னும் ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு இடையிலேயே மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பேன். ஆனால் இருந்தாலுமே நீங்கள் வந்து எனக்கு அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, எக்ஸாம் டேட் வித் எந்த ஷிஃப்ட்டு என்ன டைமிங்க்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அத்தனை கொஸ்டின்ஸுக்கும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணிக்கிட்டு வரோம். இந்த வீடியோவில் நீங்கள் வந்து எதுவும் இந்த வீடியோவில் விட்டு போன கொஸ்டின்ஸ் வந்து எதுவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான பதில் வந்து நாங்கள் வந்து கண்டிப்பான முறையில் ரிப்ளை பண்ணுவோம். இப்போ வந்து உங்களுக்கான இந்தியன் ஆர்மிக்கான அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான டைரக்ட் லிங்க் வந்து நான் டெலகிராம் குரூப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் ஜாப் அலாட் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் வந்து கரண்டில் இருக்கிற அனைத்து ஜாப்ஸையுமே நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு வரோம். நீங்கள் எந்த ஜாபுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுற டைரக்ட் லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதேமாரியா ஒரு பேட்ச் தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேட்சில் வந்து உங்களுடைய ரோல் நம்பர் வித் பாஸ்வேர்டை போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுடைய ரோல் நம்பர் JIA ரோல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. இதுவுமே ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க, JIAனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. JIAனா ஜாயின் இந்தியன் ஆர்மி அப்படிங்கிறத தான் நமக்கு வந்து இதாக கொடுத்துருக்காங்க. JIAவா நீங்கள் வந்து ஜாயின் இந்தியன் ஆர்மிக்கு அப்ளை பண்ணால் உங்களுடைய ரோல் நம்பரை வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணணும். இந்த இடத்துல உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டு இந்த இடத்துல மேலே கொடுத்துருக்க கேப்சாவை வந்து இந்த இடத்துல என்ட்ரி பண்ணி லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து அட்மிட் கார்டு வந்து யாருக்குமே டவுன்லோட் ஆகலை. உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து எக்ஸாம் வந்து நான் வந்து டேட் சொல்கிறதுக்கு 7 டேட்ஸ் முன்னே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கான மெயில் வந்து கண்டிப்பான முறையில் வந்திருக்கும். எல்லாருக்குமே நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடியை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான லிங்க் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதாவது எக்ஸாம் வந்து உங்களுக்கு எப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே உங்களுக்கான ப்ரொவைட் பண்ணி உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஃபார்வேர்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு மெயில் எதுவும் வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கவலை இல்லை. நீங்கள் வந்து ஒரு 3 டேஸ் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். 3 டேஸில் வந்து உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து கண்டிப்பான முறையில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு அனைத்து இன்ஃபர்மேஷனுமே நாங்கள் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து கொடுப்போம். இப்போ வந்து அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளுடைய சேனலில் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் வந்து நம்ம வந்து கண்டிப்பான முறையில் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து எக்ஸாம் டீட்டெயிலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த அட்மிட் கார்டை பற்றினா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து உங்களுக்கான பதில் வந்து கண்டிப்பான முறையில் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து அட்மிட் கார்டை பற்றி, அதாவது எக்ஸாம் வந்து எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது எக்ஸாம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி ஏப்ரல் மாதம் வந்து இந்த எக்ஸாம் வந்து இந்த மந்த் 22ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. 22ஆம் தேதி இருக்கிற எக்ஸாம் கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரு 7 டேஸ்க்கு முன்ன பார்த்துக்கோங்க, இல்லை 10 டேஸ், அதாவது 15ஆம் தேதி வந்து நமக்கு வந்து அட்மிட் கார்டு வந்து கிடைக்கிறாப்புல அவங்க வந்து லிங்க் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ வந்து லிங்க் ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஆக்டிவேட் பண்ணலை. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரும் அந்த லிங்க்கில் போய் செக் பண்ண வேண்டாம். ஆக்டிவேட் பண்ணலை, கண்டிப்பான முறையில் இன்னும் 2 டேஸ் அல்லது 1 டேயில் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த 22ஆம் தேதி வந்து எக்ஸாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டிக்கு வந்து 22லேருந்து 30ஆம் தேதி, அதாவது 29ஆம் தேதி 5 நாள் நமக்கு வந்து எக்ஸாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 5 டேட்ஸ் வந்து நமக்கு வந்து எக்ஸாம் நடக்குது. 22 என்னென்ன டேட்டுன்னு சொல்லிட்டேன், 22, 23, 24, 25 இந்த 3 டேஸ் வந்து அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டிக்கு அப்ளை பண்ணவங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்குது. இந்த எக்ஸாம் வந்து ஒவ்வொரு நாளும் 3 ஷிஃப்ட் வந்து நடக்குது. அந்த 3 ஷிஃப்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அட்மிட் கார்டில் வந்து ரிப்போர்ட்டிங் டைம் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிப்போர்ட்டிங் டைம் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 7லேருந்து 8 மணிக்குள்ளே உங்களுக்கான ரிப்போர்ட்டிங் டைம். ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் வந்து 7லேருந்து 8 மணிக்கு வந்து உங்களுடைய ரிப்போர்ட்டிங் டைம்.
நீங்கள் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து 8:30லேருந்து 9:30 முடிய வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஷிஃப்ட்டுக்காரங்களுக்கு வந்து ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 10லேருந்து 11 மணி வரை ரிப்போர்ட்டிங் டைம். எக்ஸாம் டைம் வந்து 11:30லேருந்து 12:30 வரை. நீங்கள் தேர்ட் ஷிஃப்ட் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மணிலேருந்து 2 மணி வரை ரிப்போர்ட்டிங் டைம். எக்ஸாம் டைம் வந்து 2:30லேருந்து 3:30 வரை. நீங்கள் வந்து எந்த ஷிஃப்ட்டில் வந்து எழுதுறீங்களோ இந்த ரிப்போர்ட்டிங் டைமுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து உள்ளே போகிறாப்பில் பார்த்துக்கோங்க. இது வந்து கம்ப்யூட்டர் பாஸ்டு எக்ஸாம்னால உங்களுக்கான டைமுக்குள்ளே நீங்கள் போகலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் கம்ப்யூட்டர் வந்து க்ளோஸ் ஆயிரும். நீங்கள் வந்து கைரேகை வச்சு தான் உங்களுடைய லேப்டாப்பை வந்து ஓப்பன் பண்ணுறாப்புல இருக்கும். நீங்கள் வந்து இந்த டைமுக்குள்ளே வந்து நீங்கள் கைரேகை வச்சு வித் ஃபோட்டோவோட போனால் தான் நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் எக்ஸாம் எழுத அட்டன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த அட்மிட் கார்டு வந்த உடனே நான் வந்து என்னென்ன எக்ஸாமுக்கு வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனலில் வந்து கொடுப்போம். இந்த ஷிஃப்ட்டை பற்றின டைமை பற்றின ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த 5 டேஸ் தான் நமக்கு வந்து எக்ஸாம் வந்து நடக்குது ஜென்ரல் டியூட்டிக்கு. நெக்ஸ்ட்டு வந்து யாருக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டி உமன் அதாவது கேர்ள்ஸுக்கு எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் வந்து நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 30ஆம் தேதி ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் வந்து கேர்ள்ஸுக்கு வந்து எக்ஸாம் வந்து ஜென்ரல் டியூட்டியில் வந்து உமன்ஸுக்கு வந்து எம்பிக்கு வந்து நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதே 30ஆம் தேதி வந்து அக்னிவீர் டெக்னிக்கல் ட்ரேட்மேன் அதாவது 8th பாஸ் 10th பாஸ் ட்ரேட்மேனுக்கு வந்து நமக்கு வந்து அதே 30ஆம் தேதி செகண்ட் ஷிஃப்ட் ஆர் தேர்ட் ஷிஃப்ட்டில் வந்து எக்ஸாம் வந்து நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 30 ஏப்ரல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆகிறதுக்கு வந்து ஒரு 22ஆம் தேதி வந்து டவுன்லோட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இப்படி தான் நம்மளுக்கு வந்து அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. மொத்தமாக வந்து அட்மிட் கார்டு வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணலை. நீங்கள் அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்தியன் ஆர்மியில் வந்து அக்னிவீர் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டுக்கான எக்ஸாம் வந்து 3ஆம் தேதி மே மாதம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து என்ன எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து எப்போ டவுன்லோட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு தெளிவான விளக்கம் வந்து கிடச்சிருக்கும். அதனால் நீங்கள் எல்லாருமே போய் வந்து இந்தியன் ஆர்மி வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. உங்களுக்கான 10 டேஸ் பாருங்கள், இல்லை ஒரு 7 டேஸ் இந்த 3 நாளைக்குள்ளே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னே வந்து உங்களுடைய டைம் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த கம்ப்யூட்டர் பாஸ்டு எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணீங்க, இவ்வளோ நாள் ஸ்டடி பண்ணியிருக்கீங்க, அதை ஒன்ஸ் வந்து ரீகால் பண்ணுறாப்புல நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி இந்த டைம் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இருந்தாலே நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து பாஸ் ஆகிடலாம். நீங்கள் வந்து உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து டேட் வந்து நீங்களே மென்ஷன் பண்ணி நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணலாம். இது வந்து வரப்போகிற அதாவது வந்து நெக்ஸ்ட்டு பார்க்குற நம்மளுடைய நண்பர்களுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் நம்மளுடைய சேனலோட புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் வந்து நம்ம எல்லாமே இந்தியனை பற்றின ஆர்மியை பற்றின இன்ஃபர்மேஷன் அதாவது நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வந்து நான் வந்து பதிவு பண்ணிட்டு வரேன். வேறு எதை பற்றியும் நம்ம வந்து டீட்டெயிலாக கொடுக்கல. இந்த இந்தியன் ஆர்மியை பற்றின டீட்டெயில் மட்டும்தான் நம்ம வந்து அதில் கொடுத்துருக்கோம். வேறு எதுவும் நீங்கள் வந்து டவுட்ஸ் அதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கான சந்தேகங்கள் எல்லாமே இந்த சேனலில் வந்து நம்ம கண்டிப்பான முறையில் தீர்ப்போம். நன்றி, வணக்கம்.